அவங்க எல்லாமே செய்யறது எல்லாமே வேலிட் ரீசனோட செய்யறாங்க. எதிர்ப்பா செய்யணும்னு இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாகத்தானே செய்யறார்கள். என்ன சார் ஒரு பாயிண்ட், இஸ்லாமியர்களுக்கு மக்கள் தானே தேர்ந்தெடுத்தாங்க. மத்திய ஒன்றிய அரசை மக்கள் தேர்ந்தெடுக்கும் போது மக்கள் எந்த விருப்பத்தை சொல்கிறார்களோ அதுபடிதான் அரசு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் போது இஸ்லாமியர்களை பாதிக்கும் விதமான இந்த சட்டத்தை ஒன்றிய அரசு கண்டிப்பாக திரும்ப பெற வேண்டும். அதற்கு நாங்கள் தொடர்ந்து தலைவர் அவர்களின் வழிகாட்டுதல்படி நாங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெறும். தமிழ்நாடு முழுக்க இன்று தமிழக வெற்றி கழகத்தின் ஆர்ப்பாட்டங்கள் அடையாள ஆர்ப்பாட்டம் தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம். எங்கள் தளபதியார் அவர்களின் ஆணைக்கிறங்க இன்று சகோதரத்துவத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் இஸ்லாமிய மதத்தில் உள்ள அவர்களுடைய சொத்துக்களுக்கு இன்று ஒன்றிய அரசால் அவர்களுக்கு இந்த வகுப்பு திருத்த சட்டத்துக்கு எங்கள் தளபதியார் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட விஷயங்கள் மட்டுமே மக்களுக்கு சேர வேண்டும் என்று அனைவரும் ஒற்றுமையோடு இருக்கிறோம். இப்போ நம்ம மதத்தை சார்ந்த இஸ்லாமியர்களுக்கு சகோதரர்களுக்கு அவங்களோட உரிமைகளை தட்டி பறிக்கக்கூடாது என்று ஏற்கனவே கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கிற அந்த இதை திரும்ப பெற சொல்லி எங்களுக்கு இன்னைக்கு நேற்று பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நாங்கள் அதுக்கு உண்டான ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுத்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையிலையும் எல்லா விஷயங்களையும் மீறி நாங்கள் எங்கள் தளபதி சொன்ன விஷயத்த நாங்கள் கரெக்டாக இந்த இடத்துல மக்களுக்கு எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் எங்களை இந்த இடத்துக்கு இந்த சூழ்நிலை என் கூட வந்திருக்கோம் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டில் அவர்களோட சொத்தை அவங்க சொத்தை அவங்ககிட்ட ஒப்படைக்க சொல்லி தான் எங்க தலைவர் சொல்றாரு. நீங்க இன்னைக்கு ஈட்டி இருக்கிற சட்டம் ரொம்ப கண்டிக்கத்தக்கது. மீண்டும் இதை பெற வேண்டி நாங்க கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்றோம். சார் நல்லதுக்காக கொண்டு வராங்கன்றது அவங்க சொல்றாங்க. அதை இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லுங்க. அந்த சட்டத்தை ஏற்ற சொல்லுங்க சார். அவங்களோட உரிமைகளை ஏன் சார் பறிக்கிறீங்க சார்? இத்தனை வருஷமா அவங்க உரிமையில பறிக்கிறீங்க, இன்னைக்கு தான் நீங்க பறிக்கிறீங்க. அவங்களோட மதத்துல உள்ளவங்க அவங்க தூய்மையா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த சொத்துக்கள் நீங்க இன்னொருத்தவங்கிட்ட கொடுக்கும்போது அந்த தூய்மை கரைப்படுன்றதால அவங்க எங்களோட சொத்துக்களை எங்ககிட்ட நாங்களே ஆளும்படி கொடுங்கன்னு தான் கேட்கறாங்க அவங்க.